Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ஈஸியா செஞ்சு கொடுக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். ஒரு அரை ஆப்பிள் குட்டி குட்டியா வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர், கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, இவ்வளவுதான் நமக்கு தேவையானது. இப்போ இதை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர்ல ஒரு அரை ஸ்பூன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆப்பிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா இது பண்ணி விடுங்க. அந்த பட்டரில் வந்து நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக வரும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரும். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஆப்பிள் இது நல்லா வெந்து இந்த மாதிரி நமக்கு ப்ரௌன் கலராக தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இதை வந்து நம்ம ஒரு இதுக்கு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனேயே ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து வாழைப்பழத்தை அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பழமும் ஆப்பிள் மாதிரியே நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி மாற்றி கூட போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ப்ரௌனாக வந்தோடனே இன்னொரு சைடு மாற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி எல்லாமே கலர் மாறினோடனே நம்ம வந்து இதே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்தோடனே நம்ம வந்து இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் ரெண்டுமே பட்டரில் ஃப்ரை பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் லைட்டாக சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 11 மணி போல் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டர் ஆப்பிள் இது தான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டர் சேர்த்துருக்கனால நமக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே வீவர்ஸ், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.